1961ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கன் திறந்து வைத்த புகழூரான் வாய்க்கால் கரை சிதிலமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் கரையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே கொளாநல்லி ஊராட்சிகள் காரணம்பாளையம் அணைக்கட்டு உள்ளது. ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த அணைக்கட்டை அப்போதைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையிலிருந்து வரும் காவிரி ஆறு ஈரோட்டுக்கு அடுத்தபடியாக காரணம்பாளையம் அணைக்கட்டில்தான் தண்ணீர் தேங்கி மீண்டும் காவிரியில் செல்கிறது. இந்த நிலையில் காரணம்பாளையம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட காவிரி ஆற்றின் கரையை ஒட்டியுள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் புகழூரான் வாய்க்கால் கடந்த 1961ஆம் ஆண்டு அப்போதைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கக்கனால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த வாய்க்காலானது காரணம்பாளையம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து கொடுமுடி காவிரி கரையோரம் வழியாக கரூர் மாவட்டம் புகழூர் வரை சென்று மீண்டும் காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்த வாய்க்காலில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும். அதேபோல் காவிரி ஆற்றிலிருந்து பாசனத்திற்காக 180 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. புகழூர் வாய்க்கால் மூலம் பழைய ஆயக்கட்டில் 2300 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வந்தது. ஆனால் அவை தற்போது படிப்படியாக குறைந்த அளவிலான நிலங்கள் மட்டுமே பாசன வசதி பெற்று வருகின்றன. இதன் மூலம் நஞ்சை பயிர்களான வாழை, கரும்பு, வெற்றிலை, கோரைப்புல் உள்ளிட்ட பயிர்களை மட்டுமே விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்த வாய்க்காலானது காவிரி ஆற்றின் கரைப்பகுதியில் செல்வதால் வாய்க்காலின் கரைப்பகுதி கருங்கற்களால் அப்போது கட்டப்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் வாய்க்காலின் கரை உடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது காரணம்பாளையம் அணைக்கட்டிலிருந்து புகழூரான் வாய்க்கால் பிரிந்து செல்லும் இடத்தின் சற்று தொலைவில் கரைப்பகுதி கடந்த சில ஆண்டுகளாக சிதிலமடைந்து காணப்படுகின்றது. சிதிலமடைந்த கரைப்பகுதியை தற்காலிகமாக மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து சீரமைத்துள்ளனர். அதேபோல புகழூரான் வாய்க்கால் செல்லும் பகுதியில் உள்ள ஊர்களை இணைக்கும் வகையில் பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் பல பாலங்கள் சிதிலமடைந்து காணப்படுகின்றது. அந்த பாலத்தின் வழியாக பொதுமக்கள் சென்று வர அச்சமடைகின்றனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். அந்த வாய்க்கால் கரையெல்லாம் ஒரு 2-3 வருஷமா சிதிலமடைஞ்சு கிடக்குது. இன்னும் அதிகாரிகள் யாரும் அதை சரியாக கண்டுக்கல. ஆற்றுல வெள்ளம் அதிகமாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஆறும் இந்த வாய்க்காலும் ஈவனாக போகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஊஞ்சலூர் பள்ளிக்கூடத்துக்குள்ளெல்லாம் இந்த தண்ணி உள்ளே பூந்துடும். ரெண்டாவது காசிபாளையம் பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உள்ளே பூந்துடும். கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா இந்த இழுப்புத்தோப்பு பகுதியிலெல்லாம் ஃபுல்லாக வீடுகள்லாம் உள்ள தண்ணியில் நிற்கும். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்க்காலும் இந்த ஆறு ஒன்றா போகும்போது தான் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. இது பலமுறை இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குது. இதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த பகுதியில் இருக்கிற இந்த நம்ம இடிஞ்சு போன இந்த பகுதியெல்லாம் பிடபிள்யூடியிலேருந்து கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் காவிரி ஆறும் புகழூரான் வாய்க்காலும் கலந்து செல்லும் ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள வயல்வெளிகளில் வெள்ள நீர் புகுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். நிறைய கரைகள் சேதமடைஞ்சிருக்குது. இந்த சேதம் அடைஞ்சதுனால காவேரியில் வெள்ளம் வந்தாலோ தண்ணி அதிகம் வந்தாலோ இரு கரையும், அதாவது வாய்க்கால் கரையும் காவேரியும் ஒன்றா இணைந்து கொண்ட ஒரு அபாயம் சூழ்நிலை இருக்கின்றது. இது காமராஜர் பீரியடில் கருங்கல் கட்டடம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அது எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கு. எந்த நேரத்தில் வேணாலும் தண்ணி அதிகமாக வந்தால் வாய்க்கால் ஆறு ஒன்றாகக்கூடிய ஒரு அபாய நிலை இருக்கின்றது. அதேமாரி இந்த பாலமெல்லாம் கட்டினதெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஆற்றுக்கும் ஊருக்கும் இடையில சின்ன சின்ன பாலங்கள் நிறையா இருக்குது. அது பூரா டேமேஜாக இருக்குது. அந்த பாலம் எப்போ வேணாலும் இடியும் ஒரு அபாய நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமையும் விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமையும் இதெல்லாம் பொதுப்பணித்துறை செய்து தருமாறு கேட்குறோம். அதே மாதிரி ஊஞ்சலூர், காசிபாளையம், கொடுமுடி இதெல்லாம் தண்ணி அதிகமாக வந்ததுன்னா மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லைக்குள் போய் மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இதெல்லாம் சரி செய்து பொதுப்பணித்துறை சரி பண்ணி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனவே காவிரி ஆற்றின் கரைப்பகுதியில் செல்லும் புகழூரான் வாய்க்காலில் உள்ள சிதிலமடைந்த கரையின் பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து கரையை உயர்த்தி
வெள்ளப்பெருக்கு காலங்களில் காவிரி ஆற்றின் வெள்ளநீர் புகழூரான் வாய்க்காலில் கலக்காமல் இருக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகழூரான் வாய்க்கால் செல்லும் பாதையில் சிதிலமடைந்துள்ள பாலங்களையும் சீரமைத்து தர வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.